கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மத்திய உள்துறை செயலாளருடன் டெல்லி காவல் ஆணையர் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்றத்தில் உள்ள கடமை அலுவலகத்தில் இந்த திடீர் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள், எது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது, விவரங்கள்? நாடாளுமன்றத்தை நோக்கி காக்ரோச் ஜனதா கட்சியினர் இன்று காலை முதல் பேரணியாக செல்ல முற்பட்டனர். இருப்பினும் காவல்துறையை மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கை காரணமாக அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. தற்போது நாடாளுமன்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்திலும் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. இருப்பினும் போராட்டக்காரர்கள் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உள்துறையினுடைய செயலாளருடன் டெல்லி காவல்துறை ஆணையர் நேரில் சந்தித்து இந்த தற்போதைய நிலவரம் தொடர்பாக இருவரும் ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது, காவல்துறை எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ மீண்டும் அவர்கள் பேரணியை முன்னெடுத்தால் அதனை தடுக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசனை செய்திருப்பதாக தகவல். மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் அவர்களுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட டெல்லியினுடைய காவல்துறை ஆணையர் நேரில் சந்தித்து போராட்டத்தின் தற்போதைய நிலை, அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய நிறுவனர் அபிஜித் இப்கே காவல்துறை கைது செய்ததாக அந்த அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் இன்று காலை தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள டெல்லி காவல்துறை, அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் ஜந்தர் மந்தரில் போராட்ட மேடையில் தான் இருக்கிறார், தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்று டெல்லி காவல்துறை அதிகாரப்பூர்வமாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.